வயசு ஒரு கனவுல என் கனவுல ஒரு குழந்தை வந்து 18 வயசு முடிஞ்ச பிறகு அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல இருந்து வெளியில வரும்போது அவனுக்கு வந்து இஸ் கம்ப்ளீட்லி அவர் அவனை பத்தி அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் என்ன பண்ணுவான், அவனோட இது என்ன, அவனோட ஓன் திங் பத்தி எல்லாமே தெரியும். அவன் பேரண்ட்ஸ் பத்தி தெரியும், அவன் ஃபேமிலி லைனை பத்தி தெரியும், அவன் ஊரை பத்தி தெரியும், அவன் நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பத்தி தெரியும். அவனோட காலிங் என்னன்னு தெரியும். 24/7 அவன் எதை பத்தி நினைச்சிட்டு இருக்கான், எதை பத்தி நினைச்சு அவன் பைத்தியமா இருக்கான். மெயின் திங் அந்த காலிங்கையும் நேஷனையும் கம்பைன் பண்ற ஒரு சக்தி அவனுக்கு இருக்கணும். நான் இன்ஜினியரிங் நல்லா படிக்கிறேன் அப்படின்னா இன்ஜினியரிங்ல ஒரு ஸ்பெசிஃபிக் மெக்கானிக்கல் இன்ஜினியர், இஃப் ஐ அம் மேன் ஆஃப் பிகமிங் மெக்கானிக்கல் ஐ ஷுட் நோ எக்ஸாக்ட்லி மெக்கானிக்கல் இன்ஜினியர்ல இந்தியாவில் என்னென்ன இருக்கு, இந்தியா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல எந்த ஆஸ்பெக்ட்ல இருக்கு, என்னோட ஸ்டேட்ல என்னென்ன இருந்திருக்கு, பாஸ்ட்ல என்னென்ன இருந்திருக்கு, இப்போ எந்த நிலைமையில இருக்கு, இது எல்லாமே அவனுக்கு தெரியணும். தட் இஸ் how when he comes up இன்ஜினியரிங் முடிச்சு வெளியில வரும்போது ஒரு 2-3 வருஷத்துல he'll become a superb citizen. You need not guide him. He becomes so independent and he becomes a very much patriotic citizen. அந்த மாதிரி ஒரு சிட்டிசன் இந்தியா ஃபுல்லா இருக்கும். அதுக்கு எஜுகேஷன் தான் முக்கியம். செகண்ட் திங், why it is awakening? Because awakening ஏன் awakening அப்படின்னா யாரெல்லாம் வெளியில இன்வால்வ் பண்ண போறாங்களோ அவங்க எல்லாம் வந்து டீச்சர்ஸ் இல்லை, they are called awakeners. Why? We are just awakening mind, body, heart and soul. We are not teaching anything. We are not stuffing anyone with facts. ஒரு ஹிஸ்டரியில ஒரு இன்சிடென்ட் சொல்றோம் அப்படின்னா இந்த டைம்ல இந்த வார் நடந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அங்கேயோட முடிஞ்சிடாது ஹிஸ்டரி. அது தேவையும் இல்லை. எந்த டைம்ல நடந்தாலும் எந்த இதுல நடந்தாலும் இட் டசன்ட் மேட்டர். 1850 நடந்தாங்கன்னா 1850 நடந்தாங்க, அந்த டைம்ல இருந்த சிச்சுவேஷன்ஸ் தான் முக்கியம். தட் இஸ் கால்ட் ஹிஸ்டரி. அந்த டைம்ல சிச்சுவேஷன்ஸ்ல ஏன் அந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தான் அந்த ராஜா, அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கலாம். There are lot of chances. ஏன் ஃபேமிலி லைன் பற்றி தெரிஞ்சுக்கணும்? Why it should become a part of education? ஸ்கூல் சைட்ல இருந்து it should be stressed. ஃபேமிலி எஜுகேஷன் பத்தி கத்துக்கணும். ஏன் நம்மளோட whenever the students யாராவது நொந்து போறாங்க, any failure they are facing, they should always remember that the family is having such a glorious past that they cannot afford to be like that. ஜஸ்ட் சொன்னாங்க அப்புறம் ஒரு ஞாபகம் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் தாத்தா வருஷம் பஞ்சாயத்தை பற்றி. இப்போ வீட்டுக்கெல்லாம் போனோம்னா நம்ம கிராமத்துல எங்கேயாவது போனோம்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் ஃபர்ஸ்ட் சாப்பிடுப்பா ஏன்ப்பா ஒல்லியாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்மளே 80 கிலோவில் வருவோம், இவ்வளோ பெருசு இருந்தாலும் சாப்பிடுப்பான்னு சொல்லுவாங்க. ஆல் ஆஃப் யூ மஸ்ட் ஹவ் நோட்டீஸ் திஸ். இந்த மென்டாலிட்டி இந்த டெண்டன்சி எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த தாத்தா வருஷம் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியில் கோயம்புத்தூர் சைடெல்லாம் ஒரு 20,000 போனோம் ஒரே நாளில். 20,000 people died because of famine in a single day. And it was an artificial famine created by the British. எதுக்காக அப்படின்னா சாப்பாடெல்லாம் இங்கே என்னென்ன விளைஞ்சதோ எல்லாம் everything went to finance the wars which the British imperialists were fighting all over the world. உலகம் பூரா அவங்க நடத்துகிற போர்களுக்காக நம்மளோட அறுவடை எல்லாமே போயிடுச்சு. ஸோ that is how the artificial famine was created. It was a planned famine. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி இளநூறு சொல்லிட்டு இருந்தோம். ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கணும் 1850 or 1860 அது முக்கியம் இல்லை. எனக்கும் 4 வருஷம் வந்து எந்த வருஷம் நடந்துச்சுன்னு முடியாது. வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், உங்கள் பாட்டி உன்னை கூப்பிட்டு ஏன்ப்பா இழைச்சிட்ட, நீ 80 கிலோ இருக்கிற உன்னை எல்லாம் ஒபீசன் டாக்டர் சொல்கிறாரு, ஆனால் அவங்க பாட்டி உன்னை கூப்பிட்டு ஏன்ப்பா இழைச்சிட்ட அப்படின்னு கேட்குறாங்கன்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபண்டமெண்டல்ஸ் பிஹைண்ட் இட். It is all part of our, it has become part of our system, part of our psyche. Even your mother tells, your father tells, நம்ம எல்லாரும் அப்பா அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, சீக்கிரம் நல்லபடி வேலை வாங்க கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா ஒரு பயம் தான். ஒரு 30 வருஷம் முன்னாடி வரைக்கும் அடுத்த வேலை சாப்பாடு என்னென்ன 80% ஆஃப் தமிழ்நாடு கிரீன். அதுதான் உண்மை. நம்ம வரல பூமி கேரளா மாதிரி கிடையாது, கரிசக்காரங்க ரொம்ப வந்தோம். ஓகே, தேங்க்யூ. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். டைம் ஆயிடுச்சு. I would like to spend more time here and I couldn't. இப்போ கூட ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன், தமிழக அரசியல் வரலாறு. ஒன்றும் தெரியாது, இதில் ராஜகோபாலாச்சாரி பக்தவச்சலம்லாம் வர்றாங்க, யார் என்னன்னே தெரியாது. பட் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட். இந்த புக்கை படிக்கன்னு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. பட் எங்கே போனாலும் ஜஸ்ட் கீப் யுவர் ஐஸ் ஓப்பன். வெளிங்கிறது உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா, ஏதாவது உங்களுக்கு வெளி சம்மந்தப்பட்டது கிடச்சுன்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் ரீடிங் புக்ஸ் இஸ் அ குட் ஹேபிட். இட் வில் வைடன் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ. யா, சாப்பிட்டு உட்காருங்க. ஓகே, ஸ்டார்ட். ஸோ சொன்ன மாதிரி இப்போ அந்த ஒரு குழந்தைகிட்ட வந்து இப்போ வீட்டிலேருந்து சொல்லலை அப்படின்னா ஸ்கூல்லேருந்து சொல்லணும். ஓன் ஆஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர் ஷுட் பி சிஸ்டம் வெரின் ஃப்ரம் த ஸ்கூல் சைடு. அந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து அந்த குழந்தைய வந்து வீட்டில் ஹிஸ்ட்ரியை படிக்க சொல்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வரணும். குழந்தை போய் கேட்கணும்,
தாத்தா பத்தி சொல்லுங்க, பாட்டி பத்தி சொல்லுங்க அப்படின்னு என்டையர் கதையும் அவங்களுக்கு தெரியணும். why it is not passed on and why it should be passed on. ஏன் பாஸ் ஆகணும்? கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். கண்டிப்பா it will shape your personality. ஏன் அப்படிங்கிற ரீசன் கண்டிப்பா நீங்க ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கும்போது, நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறீங்க, any incident in the history will help you in making a decision making. sure. எங்கேயோ படிச்சது எங்கேயோ ஹெல்ப் ஆகும், கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். ஒன்றும் இல்லை, இப்போ என்னோட சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் நேவியில் சொன்னாங்க, டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஆர்மியில் இட்ஸ் அ வெரி வெல் ரெப்யூட்டட் கோர்ஸ். நேவியில் வந்து நேவிலேருந்து அனுப்புவாங்க லெஃப்டினன்ட் கமாண்டர்ஸ். நான் கேட்டேன், அது நீங்கள் போய் என்ன சார் பண்ண போகிறீங்க? அதில் எல்லாம் வார் பற்றி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. வார் பற்றி பேசிக்கலாக ஒரு வார் இருக்குது அப்படின்னா வாரோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யார் போவாங்க? இன்ஃபேண்ட்ரி. அடுத்தது யார் போவாங்க? பேசிக்கலாக தெர் இஸ் அ லைன், ஒரு லைனில் அனுப்புவாங்க. யாராவது ஃபர்ஸ்ட் யார் போகணும், செகண்ட் யார் போகணும், தேர்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், ஃபோர்த் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு அனுப்புவாங்க. சார் நேவியில் எங்கே சார் இதை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு he gave a live example. He was a construction engineer. Basically he is construction engineer. He is BTech in construction. He is a commander. ஒரு பெரிய சம்மரின் ரீஃபிட்டுக்காக வந்துருந்துச்சு. ரீஃபிட்னா வந்து ரிப்பேருக்காக. he is a submariner. ரீஃபிட்டுக்காக வந்துருந்துச்சு. அந்த சம்மரின் ஜென்ரலாக ரீஃபிட் பண்ணுறதுக்கு 2 வருஷம் ஆகும். பட் இவர் என்ன பண்ணாருன்னா, ரீஃபிட்னா என்னன்னா உள்ள இருக்கிற எல்லாத்தையும் வெளியில கழட்டி மறுபடியும் ரிப்பேர் பண்ணி மாட்டுறது. இட் டேக்ஸ் அ லாங் டைம், 2 வருஷம். இவர் என்ன பண்ணாருன்னா, he followed the same strategy. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் எதுக்கு? இன்ஃபேண்ட்ரி. வாட் இஸ் த அந்த இன்ஃபேண்ட்ரியோட கேரக்டரையும் இங்க இருக்கிற சம்மரினோட கம்பார்ட்மெண்ட்ஸோட மெஷினரிஸ் கேரக்டரையும் கம்பேர் பண்ணி he has created a list. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸை வெளியிடுங்க, செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி he has created, he has manipulated with that and this. சரி ஃபர்ஸ்ட் கீழே அண்டர் வாட்டர் ஹல் எல்லா அப்ரண்டிஸையும் வெளியிடுங்க, அதுக்கு ஒரு டீம் போட்டார். இதுக்கும் இன்னொரு வேலைக்கும் சம்மந்தம் இல்லாத இன்னொரு டீம் போட்டு அவங்க தனியாக வேலை பண்ணிட்டு இருக்காங்க. And it worked out so wonderfully that within one year the refit assumed so much of upgrade because of a planned just replicating what the army was doing, nothing else. அங்க ஆர்மி வாருக்கும் ரீஃபிட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. there is no enemy here. He took that refit date as an enemy. He took that refit date as a challenge. That is how it works out. That is how your family education, your state, about awareness about your state, country, that is how it comes into hand. ஒரு டீச்சர் ஆனா கூட, ஒரு as a teacher, if you are growing up, if you want to become a teacher, then also you should aim that. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 18 வயசுக்கு அப்புறம் ஒருத்தர் டீச்சரா விரும்புறாங்கன்னா ஒரு சூப்பரா அந்த வரும்போதே, because of the exposure given by the system, education system, he should be knowing about the teachers, in his own state, whom he can take example of. ஏன்னா அதே வாழ்க்கையில வளர்ந்தவங்க தமிழ்நாட்டுல. போய்ட்டு Thank you. Yeah, don't forget recover. Okay. ஸோ தமிழ்நாட்டில் வளர்ந்தவங்களே, இப்போ நான் எனக்கு முன்னாடியே வளர்ந்தவங்களை நான் எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா, அவங்களும் இதே மாதிரி கிளைமேட்டில், இதே மாதிரி ஒர்க் பிளேஸில், இதே மாதிரி அம்மா அப்பா இதே மாதிரி தான் பேசுவாங்க, அதே மாதிரி தான் பழகுவாங்க, வீட்டில் அப்படி தான் இருக்கும். எல்லாமே கல்ச்சர், கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ், எவ்ரிதிங் இஸ் சேம். ஸோ எனக்கு முன்னாடியே இருக்கிற ஒருத்தனை நான் எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது I can easily replicate it. That is how this history comes into picture. சொல்லிட்டு இருந்தாங்க ஹிஸ்ட்ரி படிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு. ஷோர் இட் இஸ், பட் இட் இஸ் த வே ஹவு இட் இஸ் டாட். இப்போ எப்படி டீச் பண்ணுறாங்களோ அப்படி டீச் பண்ணக்கூடாது. இட் ஹாஸ் டு பி டோட்டலி ரிவாம்ப்ட். We have to, it has to be specified. ஹிஸ்ட்ரியில் முக்கியமானது என்ன, அதுலேருந்து குழந்தைங்களுக்கு எது போய் சேரணும். ஒரு கதையில் எண்ட் ஆஃப் மாரல் ஸ்டோரி இருக்க மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியில் மாரல் ஸ்டோரி இருக்கணும். ஒரு டேட்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. வெறும் he defeated, when did he defeat, when was the war conducted அப்படின்னு டேட்ஸ் இருக்கவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் டேட்ஸ் இம்பார்ட்டன்ட்டே இல்லை. டேட்ஸ் ஆர் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். ஒன்லி டேட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அப்போ இருக்கிற சூழ்நிலை அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் டேட். அப்போ இருக்க கிளைமேட் என்ன இருந்துச்சு, லொகேஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா அந்த லொகேஷன், அந்த கிளைமேட் என்ன இருந்துச்சு, அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட். அந்த கிளைமேட்ல அவன் எப்படி ரியாக்ட் பண்ணணும். சேம் திங், தட் கிளைமேட் கேன் பி இங்கே உங்க ஆஃபீஸ் ஒர்க்ல யூ கேன் அசிமுலேட் த சேம் திங் இன்டு சம்திங் எல்ஸ் ஹியர். அட்மாஸ்பியர் நிறைய இதில் கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். இன்னொன்று, ஒரு குழந்தை மேலே வரும்போது he should think that he can do anything, he is a superman. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆகும். 18 வயசு வரும்போது he should think that he is superman, எதுவுமே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு இதை மேலே கொண்டு வரணும். அதுக்கு வந்து lot of things are required. The spiritual education சொன்னது, don't think it is a religious thing. It is not at all a religious thing. It is something to find out about yourself. It is exclusive of religion. இப்போ நான் சொல்றேன், it is because I don't believe in religions. I believe everyone is same. அதனால சொல்றேன்,
இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் ரிக்வயர்ட். ஏன் உன்னை பத்தி 10 நிமிஷம் நீ உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா you cannot tell about yourself. You cannot tell about your characters. உன் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன 100% உனக்கு என்ன தெரியும், என்னென்னலாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காது, உனக்கு நீயே உண்மையா இருக்கியாங்கிறது பொய். You will keep telling, you will keep justifying yourself. நான் நல்லவன் might be like that. But actually speaking your inner conscience knows whom you are. அது கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? Education is the key. Why education is key? Because child is spending lot of time in schools. So school's responsibility is make him a very good citizen. And how parents are going to get involved in the education? System should be like that. Parents should get involved. Education should be passed on by the parents also. Family education should become part of education. அவ்வளவுதான் சொல்றோம். Why we stress on family education? தான் அதான் சொன்னது everything, because it helps you when you take up your calling. ஒரு 18 வயசுக்கு அப்புறம் when you become independent, when you take up a calling for yourself, when you connected with the nation. Football நல்லா விளையாடுற அப்படின்னா football you should be entirely knowing that education system should help you that okay football நல்லா விளையாடுற இதுக்கப்புறம் இங்கே போ, இதோட கனெக்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணு. how it is connected to the country, கண்ட்ரியில் ஃபுட்பாலோட சினாரியோ என்ன, ஒரு ப்ராட் பிக்சர் இருக்கணும், ஒரு ஸ்மால் பிக்சர் இருக்கணும். எப்பவும் இந்தியாவோட நிலைமை என்ன, வேர்ல்டோட நிலைமை என்ன, எந்தெந்த கிளப்ஸ்லாம் இருக்கு, தட் இஸ் how you come up with your calling. இதெல்லாம் யார் இன்ஸ்டிகேட் பண்றது? டீச்சர்ஸ், which we call as awakeners. Awakeners are the one who are going to do all these things. The awakeners should be totally super. குழந்தையோட மனசுல உட்கார்ந்து அவனுக்கு சொல்லி கொடுக்கணும், வெளியில இருந்து இல்லை. ஃபர்ஸ்ட் குழந்தையோட உள்ளே போயிடணும். 15 நாள் 20 நாள் ஆனாலும் கிளாஸ் நடக்கலைன்னு பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் குழந்தையோட உள்ளே போயிடணும். இவன் என்ன சொன்னாலும் குழந்தை கேட்குற அளவுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடணும். அப்புறம் நீ நல்லா சொல்லி கொடு. That is how education works, and that is called education. And that education should continue till 12th standard. ஒரு physics law, everything, ஒரு physics law எடுக்கிற, ஒரு maths formula எடுக்கிற, and how maths formula is related to our daily life. You should exactly know it. There is a super book in maths, about maths, and it's from a French mathematician. I'm not remembering his name, but he has written wonderful about trigonometry, super geometry. அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க சொல்ற மாதிரில நீங்க சால்வ் பண்ணி, he is taking basic examples of land. ஒரு லேண்ட், ஹெக்டார் லேண்ட் எடுத்துக்கோ, அது ரெண்டாவோட அப்படின்னா ஈஸியா immediately you are telling the answer. அதான் ஆன்சர் அப்படின்னு. ஒரு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ ஃபார்முலா யூஸ் பண்ணவே தேவையில்லை. அவன் சொல்ற மெத்தட் சொன்னீங்கன்னா கண்ண மூடிட்டு நீ சொல்லலாம் என்ன ஏரியான்னு. So many methods are there. Why it is not coming inside here? Education has gone. Technology முன்னாடி வந்துருச்சு. ஆனா it has to be உள்ள கொண்டு வரணும். It has to come inside the education system. Everything should be a part of the education system. Everything. Entire responsibility should be shouldered by the awakeners. அந்த மாதிரி ஒரு awakening education, it should be given to all. There should be no restriction. Education is not a privilege. Education is a right of every human soul, because that gives identity to a human. Human is not complete without an education. That is I think everybody will agree to it. கண்டிப்பா ஒரு மனுஷன், if you think you are educated, you don't have culture, you don't have anything, you don't have values, you don't have any morals, simply saying you are not human. And these all things will come into picture only a proper education system comes in. That is why all அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா all and free, these two are very important words. All and free, these two are stressed very much in the country, but it is not come into practical thing. Government or education system, government or schools la irukku, but all of you know what is the state of schools. Why a person should spend 1 lakh and 2 lakh and get such a boring education system in private schools? Why? No, it is not at all required, and you have no right to put a cost to an education system. It is supposed to be a free one, because you are not doing anything extra. You are doing your duty. Government's duty is to make a human being, and that is how you educate. That is why you educate. அதனால தான் ஃப்ரீன்னு சொல்றோம். But how இதெல்லாம் வந்து ட்ரீம். இது மாதிரி வரணும், இது மாதிரி எல்லாருமே இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ல வரணும். ஒரு அவேக்கனஸ் ட்ரெயின் பண்ணணும். அந்த அவேக்கனஸ் should take over the schools, and the school should become awakening centers. It should not be a school. குழந்தை ஒவ்வொருத்தவங்களுக்கும் parents should see a difference in the child when he is growing up. ஒரு 5 வயசு வரைக்கும் இப்போ நம்ம சீனியர் அசோக் மேன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க குழந்தைக்கு வயசு வந்து 3 தான். ஆனா அந்த 3 வயசுக்குள்ள memory, photographic memory is there for a child within 3 years, and even and years கால்ல கேட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிடும் அந்த பொண்ணு. I have seen 2-3 examples like this. பாரதியார் பாட்டெல்லாம் இப்போ அப்படியே ஒப்பிக்கும். It is what you teach them.
parents எப்படி தெரியும்? Who are they going to advise a mother what they should teach? Okay, certain things are passed on from mother to daughter, but apart from that there are a lot of things which has to be told. And the chinna even I feel that feelings are related. When the child is in the womb, even that time whatever the mother is feeling, if she is feeling great, then the boy or girl will be very great. அந்த டைம் அந்த பொண்ணு வந்து கஷ்டப்படுது இல்ல அழுகுது இல்ல வந்து அழுகுறாங்க இல்ல சோகமா இருக்காங்கன்னா that will directly affect the child. That is how I feel, and it works out like this. Feelings have shapes and figures, and it works out. So அப்ப யார் சொல்லுவாங்க education system should come into picture? Ultimately ஒரு இந்த மாதிரி ஒரு education system எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. I don't know how much time it will take, but I am sure it will come, and that is why we are working for. Might be after a few generations, might be immediately based on the response, but it will come and it should come. That is how we do justice to our country and to ourselves and to the state and to our family life. We do work, enna saapradrom thoongurom, after that we have a planned set of life. 25 26 the marriage, after that we settle down, we go higher up in our positions, our sons and daughters come in, ஒரு நல்ல ஸ்கூல் எது நல்ல ஸ்கூலோ காஸ்ட்லியாக இருந்தாலும் படிக்க வச்சிடறோம், they become engineering, doctor, then after that we take a back seat, they start with their work, we pass on all the wealth which are accumulated to them, do their marriage and settle them, after it is their own hands. What is it? I don't think it is இப்படியே actually if everybody would have thought, human race would not have gone ahead, and I actually feel that now the percentage of people who are thinking about themselves have started increasing. Why? Because the basic education system has not got rooted. இப்ப இருக்கிற எல்லா everybody politician whatever whoever is there, everybody is educated, but how they are acting like that? And one thing I can tell so proud of that, நம்ம school education, it is இப்ப இந்த village education சொல்லும்போது நம்ம school education is actually a subset of the village education. It is actually inside. இப்ப நீங்க படிங்க நம்ம ஸ்கூல்ல இருக்க எல்லாமே இருக்காது இல்ல அப்படின்னு பார்க்கும்போது surely it is there. There are certain things which are not there. There are certain things which we are not able to connect with the family line. We are not able to connect with the nation or state, what is going on outside. Why we should know about this? What is our calling of life? We take time to understand because we are not exposed to things. Educational tour அப்படின்னு சொல்லி கூட்டி போவாங்க. Everything is there. If you start an analysis system, educational tour is there. But what do you learn from that? Is it worth it? No. I feel that a 18 வயசுல a boy or girl from any school, he should be knowing about each and every state, customs, traditions. He should be a true Indian. System should cater for it. Then let them go for pursuing their calling. இதெல்லாம் dream. Now how are we going to go ahead in this? We have to review all the systems. We have to review the education system. What is the syllabus? Whether it is relevant. Second thing, we have to review all the degrees. What is their output? What is their outcome? What is their future prospect? BSc commerce, BA commerce இல்ல commerce படிக்கிறாங்க அப்படினா அவங்களோட future prospect என்ன? Is it worth? இல்ல உண்மையான prospect என்ன? We should list down all the profession and we should see இந்தியால ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் எந்த அளவுல எக்ஸ்போஷர் இருக்கு, எங்க போக முடியும் மேக்ஸிமம் ஒரு ஆள், இல்ல வேர்ல்டுல எங்க போக முடியும். It's a big homework has to be done, but it can be done. It is possible. A lot of people are there who are interested. கண்டிப்பா இது நடக்கும். அப்படி நடந்து then we have to bring it down to a big paper. என்ன யாராவது ஓகே ஃபர்ஸ்ட் 5 வயசுல வராங்க, 5 to 6 வயசுல என்ன நடத்தணும், அவங்களுக்கு எப்படிலாம் எஜுகேஷன் இருக்கணும், 6 to 7 என்ன நடத்தணும், அவங்களுக்கு என்னென்னலாம் எஜுகேஷன் இருக்கணும், 7 to 8 என்ன நடக்கணும், என்ன எஜுகேஷன் இருக்கணும். இனிஷியலி ஒன்ஸ் 12th முடிச்சோடனே எப்படி மெயின் ஸ்ட்ரீம்குள்ள போவோம். ஏன்னா இப்போ மெயின் ஸ்ட்ரீம் எல்லாருமே மார்க்ஸ் அண்ட் மணி அண்ட் டிகிரிஸ். இப்போ ஒரு இது மாதிரி ஒரு சிஸ்டம் ஆரம்பிச்சு இப்போ ஒரு பையன் வந்து வெளியில் இருக்கிற போகும்போது கண்டிப்பாக கஷ்டப்படுவோம். ஐம் ஷுர் he might find it difficult to compete with other chaps who is getting 95% marks. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பையன் 95% மார்க் எடுக்கிறதோட ரொம்பவே நல்ல பையனாக இருப்பான். he will be so educated, so intellectually good, and you just giving 1 year or half 6 months, he'll outbid everyone. He'll come up because he knows what he's doing. He knows about himself. He knows about his calling.
he know that he has the control. No, so he will not become sad when failure comes in. Everything is comes in character, basically molding of character comes inside. He will not bow down of any failure in his life. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ஸ்கூல்ல இருந்து வெளியே வரணும். Such a personality should be roaming around in the country. Such a personality should take over the jobs in future, and such a personality should form the nation, and they should only come into each and every part of nation. நம்ம பசங்க வந்து டிஃபென்ஸ்ல இருக்கனால நான் சொல்றேன், each and every Amravian is known for his sincerity. Each and every Amravian, irrespective of anyone. எப்படி வந்துச்சு? Why? How it has come? You cannot, அந்த ஒரு வேலை இருக்குன்னா நீ முடிக்காம 10 மணி வரைக்கும் முடிச்சாலும் வர முடியாது அவனால. You become the work there. அது மாதிரி I have seen everyone in Amravati Nagar having that quality. I don't think it was told somewhere in assembly இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லலையே. ஏன் எப்படி வந்துச்சு? How it has got imbibed? Because the routine was like that. The camaraderie you developed was like that. You feel from inside. So that change has to come from within. That change can only brought out by education. And அந்த மாதிரி ஒரு education தான் Willie is aiming at. So it might take time or it might take a lot of time. ஆனா கண்டிப்பா அது நடக்கணும். And everybody should, even இங்க இருக்கவங்க கூட have you identified calling அப்படின்னு கேட்டா many people will say yes and many people will say no. Many people are still struggling. Calling, again I'm telling, calling is something which makes you mad. எதுமே எதை பத்தியும் கவலைப்படாம 24/7 ஒரு வேலை நீங்க இருந்துகிட்டே இருக்கீங்கன்னா that is called calling. And surely you will get success in that. அதை நினைச்சிட்டே இருக்கும்போது நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ உங்க பாதையில வந்து விடும். இப்போ அவன் சொன்னா வெளியே பத்தி நினைக்கிறீங்கன்னா it is like that. When you keep thinking of ஏதாவது நினைச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது எதை பத்தி நினைக்கிறீங்களோ அது உங்க கண்ணுக்கு முன்னாடியே வந்து நடக்கும். And that is the secret and that works out. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நான் பார்த்துருக்கேன். என்னோட ஒரு I'll just tell you an incident about this. என்னோட ஒரு own course mate, he was a Air Force pilot. He was admitted, I don't want to take his name, but he was admitted in the command hospital. அவனுக்கு வந்து என்னன்னா he was having a illusion that he is having AIDS. This was a problem. He was admitted in psychological ward. I came to know after through my Logesh, என்னோட கோர்ஸ்மேட் மூலமா தான் தெரிய வந்துச்சு இந்த மாதிரி அவன் அட்மிட் ஆயிருக்கான் அப்படின்னு. நான் லோனாவால இருந்தேன், அவன் பூனேல இருந்தான். ஸோ இட் இஸ் சம் 60 km distance. அவன் கூட வந்து I have got punishments along with him. I have celebrated victories along with him. I have shed tears along with him. So I could not resist going and meeting him. So I just planned out that every second day I will go and meet him. First day I thought நான் போய் பார்க்கணும், என்ன நிலைமைன்னு பார்க்கணும். சப்போஸ் நிலைமை சீரியஸாக இருக்கு அப்படின்னா the day அந்த நாளே நினச்சிட்டேன் கண்டிப்பாக every second day I have to go and meet him. ஃபர்ஸ்ட் நாள் போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நாள் அவன் எந்த நிலைமையில சொன்னாங்களோ அதே நிலைமை தான் இருந்துச்சு. He's just getting illusion. வெயிட் மெஷின் பார்ப்பான், வெயிட் மெஷின் நல்லா தான் இருக்கும். அவன் சொன்னான் வெயிட் மெஷின் தப்பாக இருக்கு. பிளட் செக்அப் பண்ணுவாங்க, பிளட் செக்அப் ஒன்றுமே வராது. அவன் சொன்னான் பிளட் லேபே தப்பு, பழசு அப்படின்னு சொல்லுவான். So he'll start telling I have become weak. All the things. ஏன்னா வந்து அவன் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான், எய்ட்ஸ் வந்தால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு அசிமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டெம்பரேச்சர் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். எவ்ரி திங் யூ வில் சே. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா நான் நினச்சேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்லி why I am telling this because first two things. First thing, the sort of belonging I felt for him, that belonging should be imbibed in every child. For each, அவன் கூட ஒர்க் பண்ணுறேன், அவன் கூட படிக்கிறேன், இல்லை let it be for a family, let it be for a state, let it be for the nation. He should feel the belonging for it. Blatant patriotic சொல்லுவாங்க, ஓப்பனாக சொல்லணும் I am proud to be an Indian அப்படின்னு சொல்லணும். There is no wrong in doing it. I feel like that. There is no wrong in telling something like that. அதனால அந்த பிலாங்கிங்னால தான் நான் போனேன். And for continuously for 1.5 months நான் கூட இருந்தேன். Initially he was not at all agreeing to it. Then I changed his routine. அவனோட அம்மா வந்து அவங்க அம்மா was a weak point for him. ஏன்னா அவங்க அம்மா வந்து சொல்லிகிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ நல்லா தானே இருந்த, இப்போ என்னாச்சு இப்போ என்னாச்சு. நான் சொல்லிட்டு அம்மாட்டே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசாதீங்க. அவனுக்கு ஒரு புது சிம் வாங்கி கொடுத்துட்டேன், என்கிட்ட மட்டும் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுறேனோ, நான் லோனாவாலாவில் இருப்பேன், நான் என்ன பண்ணுறேனோ அவனை அதையே பண்ண சொன்னேன். நான் கிளாஸில் உட்காந்துருக்கேன், அவனும் டேபிள் உட்கார சொல்லிட்டேன்.
நான் படிச்சுட்டு இருக்கேன்னா அவனும் படிப்பான், நான் விளையாட போறேன்னா அவனும் விளையாடுவான். ஸோ ஃபார் 1 month it was the routine was like this. அகைன் நைட்டு எப்பெல்லாம் நான் ஐடியா வைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடும். தென் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வாட் ஹேப்பன், he started recovering. why he was not அந்த எலிசா டெஸ்ட்னு ஒன்று எடுப்பாங்க யூஸுக்கு. ஸோ அது பண்ணும்போது அவன் வந்து he was not having confidence to go and get it. நான் சென்னையில் இருந்தேன், அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியும் எல்லாமே, அவன் வந்து வீட்டுக்குலாம் வந்து பார்த்துட்டு போனான். அதுக்கப்புறம் அப்போ வந்து நான் போய் பார்க்க மாட்டேன், நீ வந்தோன்னு தான் நான் போய் பார்ப்பேன், நீ வா அப்புறமேட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொன்னேன் ஒன்றும் நடக்காது போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிச்சுட்டு இட் கேம் குட், ஆக்சுவலி பாசிட்டிவாக இருந்துச்சு. நத்திங் ரிசல்ட்ஸ் கேம் நெகட்டிவ், ஸோ இட் வாஸ் பாசிட்டிவ் ஃபார் இட். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா அவன்கிட்ட சொன்னேன், யூ ஸ்டார்ட் இமேஜினிங் யுவர் செல்ஃப் ஆஸ் அன் ஏர்ஃபோர்ஸ் பைலட். நீ அதுக்காக தானே உழைச்ச, நீ தினம் யூனிஃபார்ம் போட்டு போகிற, நீ தினம் விங்ஸ் குத்தி போகிற. Every day in front of mirror you wear that uniform, you wear that badge and think that you have worked 3 years for this, and why should you lie down in bed for nothing அப்படின்னு சொன்னேன். அவன் டெய்லி அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டான், கேப் வைக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த ஏர்ஃபோர்ஸ் ஒரு பெரிய ஏரோப்ளேன் வாங்கி கொடுத்தேன். இட் வாஸ் அ டாய் பட் ஐ கேவ் இட் டு ஹிம். ஸோ அதை இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தென் he started studying the books, he started memorizing it, and after 1 month it is actually true, he got discharged. He got 6 months delegate ஆயிட்டான், 6 months next course போயிட்டான். But when he went, he topped in his next course and he sent me the photograph with a medal and a cup. He gave me a big poem, then to the friend who slapped me when it was supposed to be அப்படின்னு எழுதி அனுப்பிச்சிருந்தான். ஸோ என்ன சொல்றேன்னா the point, இது வரைக்கும் பாயிண்ட் என்னன்னா அந்த சீக்ரெட்னு சொல்றேன்ல, that secret book, there is a book called Secret. So it just tells only one thing, நீ என்னதான் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். But you keep thinking about it. When you are breathing, sleeping, எப்படி அதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடந்துடும். That is how it worked out for him. அது முதவே சொன்னேன். Then he told that you bring me the book also. புக் வாங்கி கொடுத்தேன், அவன் படித்தான். Then he started putting everything as if he has got discharged, as if he is on duty. கரெக்டாக 8 மணிக்கு யூனிஃபார்ம் போட்டு நிற்பான். Means he started imagining things and it worked out. And he passed out his flying colors and அனுப்பிச்சான், ஃபோட்டோவில் அனுப்பிச்சான். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், this should be imparted to each and every child, no partiality. காசு கொடுத்து தான் நல்ல ஸ்கூலில் சேரணுங்கிறது அது போயிடணும். Everybody should be imparted with such a type of education which includes whatever education நம்ம போட்டிருக்கோம், military educationலாம் சொல்லியிருக்கு, எல்லாமே உள்ள இருக்கணும். It should be a part of entire education system, free for all, irrespective of whoever their parents are, irrespective of whatever the board is, common education system. There should be no CBSE, state board, metric, nothing. Why எதுக்கு அப்படி இருக்கணும்னு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிபிஎஸ்சினா நல்ல ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றாங்க, ஏன் அது எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடாது? why there is a partiality? why எதுக்கு அந்த ஸ்கூலுக்கு வந்து அதிகமான காசு இருக்கணும்? எஜுகேஷன் இஸ் such a thing. நீங்க வந்து நல்லா கொடுக்கறது தான் எஜுகேஷன். It is a duty to give. If it is not given, then government is to be blamed. And I feel as a comrade of every Indian, team Willy also feels that it is our duty to give such an education to each and every person who is next to me. If somebody is crying next to me, I am also responsible for it. That is how I feel. And for that, what I am going to do? அந்த கொஸ்டின் மார்க் வரும்போது தான் இந்த ஆன்சர், இந்த மாதிரி சிஸ்டம்லாம் வெளியில் வருது. இந்த மாதிரி ஆதங்கம், ஆத்திரம் இதெல்லாம் வரும்போது தான் சம் சொல்யூஷன் கம்ஸ் அவுட். ஸோ இதை முடிச்சுட்டு அப்பா பேசுவாங்க. இப்போ பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் ஒன் திங் விச் ஐ ரிப்பீட்டட் லாஸ்ட் டைம் ஆல்சோ. ஹூ இஸ் அ ட்ரூ பேட்ரியாட்? Vivekananda tells who is a true patriot. First, 3 things he is telling. First thing, you have to feel for your men. கூட இருக்கிறவங்க அழுகுறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மனசு வலிக்கணும், கண்டுக்காமல் போயிட்டே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட். செகண்ட், அவங்க அழுகைக்கு காரணம் என்ன, அதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட வழி இருக்கா, ஐடியா இருக்கா அப்படின்னு தோணணும். தேர்ட், உலகமே அந்த ஐடியாவுக்கு எதிர்த்து நின்றாலும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கும். Then only you are a true patriot. And I feel Team Willy will produce such a patriots, such awakeners through his training, who will in fact awaken all the children who are coming along him. Basically it will awaken the youngsters initially with awakeners, Amalavians. ஏன்னா அமலாவியன் ஏற்கனவே ஒரு பேஸ் இருக்கு, அதிகமாக சொல்ல தேவையில்லை, நாட்டுப்பற்று ஏற்கனவே ரத்தத்தில் கலந்துருக்கு. ஸோ அதனால ஒன்றுமே சொல்ல தேவையில்லை அவங்கள்ட்ட. whoever is going to come forward for Willy, அதனால they will have already ஒரு பேஸ் இருக்கும்.